नमस्तस्मै भगवते कैलासाचल. வணக்கம். என்றும் அன்புடன் அன்பே சிவம். அன்பே சிவம். அன்பு பாசம். என் குழந்தை மட்டும் நல்லா இருக்கட்டும் நினச்சா பாசம். எல்லா குழந்தையும் நல்லா இருக்கட்டும் நினச்சா அன்பு. ஒரு மிருகத்திட்ட அன்பு தான் இருக்கும், பாசம் இருக்காது. ஒரு பைத்தியத்திட்ட அன்பு இருக்கும், பாசம் இருக்காது. ஒரு குழந்தைகிட்ட அன்பு இருக்கும், பாசம் இருக்காது. ஞானிகிட்ட அன்பு இருக்கும், பாசம் இருக்காது. அதனால் பாசம்னு ஒட்டிக்கிடாதீங்க, அன்பை ஒட்டுங்க, பாசம் எல்லாமே கரெக்டாகிடும். பாசமாக இருக்க வேண்டாம். வந்த ஒன்றுக்குள்ளே 100 தான் கணக்கு முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் திரும்பி பார்த்தா அன்பு தெரியும். அன்பு தெரிஞ்சுன்னா உலகம் தெரியும். உலகம் தெரிஞ்சுன்னா இன்பமாயிடலாம். இன்பமாயிட்டால் சந்தோஷமாயிடலாம். சந்தோஷமாயிட்டால் நிம்மதியாயிடலாம், கொண்டாட்டமாயிடலாம், எல்லாமாயிடலாம். எல்லாம் ஒன்றுக்குள்ளே தான். அந்த ஒன்று அன்புக்குள்ளே தான் இருக்குது. பாசத்தை உடச்சி தான் ஆகணும். ஆமாம், பாசம் என் பிள்ளை என் பொண்டாட்டின்னு போய்கிட்டே இருந்தால் அதையும் வாழ விடலை, நீங்களும் வாழலைன்னு அர்த்தம். அதனால் எல்லா பிள்ளையும் நல்லா இருக்குன்னு நினைக்க அன்பு வந்துடும். அப்போ ஒட்டுமொத்த உலகத்தை எவன் நேசிக்கானோ அவன் அன்புக்குள்ளே இருக்கான். ஒரு நாட்டை நேசித்தாலோ, ஒரு மாநிலத்தை நேசித்தாலோ, ஒரு மொழியை நேசித்தாலோ, ஒரு இனத்தை நேசித்தாலோ, ஒரு ஜாதிய மதத்தை நேசித்தாலோ அங்கே அன்பு இல்லை, அங்கே பாசம்தான் இருக்குது. அன்பு ஒட்டுமொத்த உலகத்தையும் நேசிக்கும். ஏன்? அன்பு ஒட்டுமொத்த உலகத்துக்கும் சொந்தமானது. அன்பு ஒட்டுமொத்த உலகத்துக்கும் சொந்தமானது. அதனால் ஒட்டுமொத்த உலகத்தையும் நேசிக்கும். சத்தியத்தை தெரிஞ்சவன் ஒட்டுமொத்த உலகம் செஞ்சான். குழந்தைக்கு தெரியாது, பைத்தியத்துக்கு உலகம் தெரியாது, ஞானிக்கு உலகம் தெரியும். உலகம் தெரிஞ்சவன்னா அவன் உலகம் பேசுகிறான். அப்போது பாசம்னு இப்போ கொஞ்சம் மட்டும் பேசியிருந்தேன். இப்போ இதுவும் சேர்ந்து வருது. அதனால் 2 பிட்டை போட்டுருவோம் அப்படின்ட்டு பார்க்க. வேறு எது மேலேயாவது நீங்கள் பற்று வச்சுன்னா பாசம். காரோ பங்களாவோ சொத்தோ சுகமோ பிள்ளைகளோ பொண்டாட்டியோ குடும்பமோ சொந்தக்காரனோ சொக்காரனோ இப்படி வச்சுருந்தேன்னா அதுக்கு பேர் பாசம். அன்பு கிடையாது. ஆமாம், அது பேர் பாசம். அதனால தான் உங்களுக்கு வலிக்கு. அன்பு இருந்ததுன்னா வலிக்கவே செய்யும். ஏன்? அன்பு யார் என்ன சொன்னாலும் பெருசுப்படுத்தாது. யார் ஏசுனா பெருசுப்படுத்தாது. அதான் புத்தர் 3 பேருக்கு போதிச்சிருக்காரு. 10 பேர் ஒருத்தன் ஏசிட்டு போயிட்டான். அப்போ அந்த 3 பேருக்கு வலிச்சிருக்கு. ஏன் வலிச்சிருக்கு? அவங்கள்ட்ட பாசம் இருக்குது. ஐயா, அந்த ஆள் உங்களை பற்றி ஏசிட்டு போயிட்டார, நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்கிற அப்படின்னு. சிரிச்சுக்கிட்டே இருக்கணுன்னே நீ என்ன கொண்டு வந்த அப்படின்னு. நான் உங்களுக்கு பழங்கள் கொண்டு வந்தேன். நீ என்ன கொண்டு வந்த? உங்களுக்கு துணி கொண்டு வந்தேன். நான் இந்த பருப்பு அரிசி கொண்டு வந்தேன். அவன் எனக்கு என்ன தந்தான்? அவன் உங்களை ஏசினான். உங்களுக்குள்ள பொருளை நான் எடுத்துக்கிட்டேன். அவன் தந்ததை நான் அவன்கிட்ட திரும்ப ஒப்படைச்சிட்டேன். இதுதான் ஞானி. இதுக்கு பேர் அன்பு. ஆனால் உங்களுக்கு பாசத்தில் இருக்கனால உங்களுக்கு வலிக்கும். அதுக்கு தான் எல்லாத்தையும் வலிக்கிறது காரணம். ஒருத்தன் ஒன்று சொல்லிட்டோம்னா வலிக்கும். அப்போ இன்னொருத்தரை காயப்படுத்தாமல் அதுக்கு தான் பேசாதேன்னு சொல்கிறது. பேசாதேன்னு உங்களுக்கு பேச தெரியாது. வாய் இருக்கணும்னு 5 வாய் இருக்க மாதிரி 10 வாய் இருக்க மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டு ஒரு வாயை வச்சு நல்லாரின்னு சொன்னாலே வேலை முடிஞ்சிட்டு. நல்லாரின்னு அவன் ஒட்டுமொத்த மலவும் நல்லாருன்னு நினைக்கானோ அவன் அன்புக்குள்ளே இருக்கான். அது குழந்தைகிட்ட இருக்கும், பைத்தியமே அதுக்குள்ளே இருக்கும். அவங்க 2 பேருக்கும் தெரியாது. அதனால் யாரையும் ஏசக்கூடாதுன்னு அதுக்கு தான் சொல்கிறது. யாரையும் ஏசுனீங்கன்னா அது திரும்ப உங்களை தாக்கும். அதனால் யாரையும் ஏசக்கூடாது. ரொம்ப எவ்வளோ பேசாமல் இருக்கிறதோ அவ்வளோ நல்லது. இல்லை எங்களுக்கு பேச தான் தெரியும் அப்படின்னா நம்ம பேச வேண்டியதான். பிற பிரச்சனைகளெல்லாம் பார்த்துக்கிட்டே வேண்டாம். பேசுகிறது தப்பில்லை. அவங்க நல்லா இருக்க மாதிரி தான் நினைக்கணும். நீங்கள் அவங்களோட யார்கிட்ட பேசினாலும் அவங்க நல்லா இருக்கணும். அதான் அது. அவங்க நல்லா இருக்காங்க அப்படின்னா அந்த பந்து உங்கள்கிட்ட வரப்போகுதுன்னு அர்த்தம். இது அன்பு. நீங்கள் ஏசிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்கு பேர் பாசம். அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவர் உதவலை, இவர் உதவலை, நான் அவங்களுக்கெல்லாம் எல்லாம் செஞ்சேன் வச்சேன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு பேர் பாசம். இதுக்கு பேர் அன்பு. அன்பு எல்லாத்தையும் நேசிக்கும். இலை, செடி, கொடி, பூ, காய், கனி, கல், மண் எல்லாமே அன்புக்குள்ளே தான். ஒட்டுமொத்த உலகம் அன்புக்குள்ளே தான். அதனால் அந்த அன்புக்குள்ளே இருக்கும் உலகத்தை நேசிக்கும். என்று அன்புகிட்ட பாசம் இருக்காது, பாசத்திட்ட அன்பு இருக்காது. இவ்வளோ சாட்டு. அன்புகிட்ட பாசம் இருக்காது, பாசத்திட்ட அன்பு இருக்காது. நான்கிட்ட அன்பு இருக்கும், நீட்ட பாசம் இருக்கும். நான்கிட்ட அன்பு இருக்கும், நீட்ட பாசம் இருக்கும். பாசம் கொஞ்சமாக தான் வருது. நான் என்ன செய்ய முடியும்?
நன்றி.